யோசிச்சுட்டு இருக்கான். தூக்கிறதுக்கு தான்டா சரியான டைம் நம்மளுக்கு. ஜானி பாய், எதுக்கும் ஒரு வாட்டி கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க பாய். தூக்கணும்னு முடிவு பண்ணிட்டா தூக்கிடணும் பாய். தூக்குறோம்டா ஜானி பாய். ஏன்டா கத்துற? நைனா அண்ணா சமுதாய குத்திர புத்து தூக்கிட்டானுண்ணா. சிவா சிவாய போற்றியே சிவாய போற்றியே பிறப்பருக்கும் ஏகனே பொறுத்தருள் அநேகனே. ஜானி பாய், இதே சேருக்கோஸ்தரம் தான் தாசி துரை அப்பனை தூக்கினான். அதே சேருக்கோஸ்தரம் தான் துரை தாச ஓட விட்டான். நீ எவ்வளவு பெரிய மாசுன்னா நீ அந்த சேரையே தூக்குன பார். நீ வேற லெவல் ஜானி பாய். ஆனா எனக்கு ஒரு டவுட் பாய், இப்போ நம்ம எவ்வளோ போதையில் இருக்கோம் தெரியுமா? ஜானி பாய், இந்த சேரை எடைக்கு போட்டுருவோமா? டேய், எடைக்கு போட்டா வடை கூட கிடைக்காது. போட்டோ பிடிச்சி OLXல போட்டு ஓவர்சீஸ்ல வித்துருவோம். அதுக்காக என் சேரை தூக்கிட்டு வந்தேன். இதே சேர்ல என் மாமனாரை உட்கார வச்சு அவர் கண்ணு முன்னாடியே என் சாந்தி முகூர்த்தத்தை முடிச்சு காட்டல. நைனா கண்ணு முன்னாடியே வா. கதவை சாத்திட்டு என் ஃபர்ஸ்ட் நைட்டை முடிச்சு காட்டுறேன்டா. நாங்களும் கூட இருந்து காட்டுறோம் பாய். காட்டுறேன்டா. காட்டுவோம் பாய். ஆனா ஒரு சின்ன டவுட், இப்போ நம்ம எவ்வளோ போதையில் இருக்கு தெரியுமா? மாமா மாமா சேர் எடுத்துட்டு வந்துருக்கேன். கதவு தர மாமா. ஜானி பாய், இப்போ ஒன்றும் கெட்டு போயிடல. OLXல நல்ல ரேட்டுக்கு கேட்குறாங்க, வித்தரலாமா? உங்க ஐடியா இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன போதையில் இருக்கிறோம் தெரியுமா? இவ்வளோ போதில் இருக்க சொன்னா நீங்க ரெண்டு பேரும் சிங்கிள் சண்டை கூப்பிடுவீங்க. சொல்லலைன்னா இந்த மான் கொப்புக்கு மரணம் ஆயிடுவேன். சொல்றா, நம்ம எவ்வளோ போதையில் இருக்கிறோம்னா சேரை எடுத்துக்கின்னு ஒளிஞ்சுங்கிற வீட்டை விட்டுட்டு ஒரிஜினல் வீட்டிலே வந்து நிற்கிறோம். அப்போ இங்கே யார் இருப்பா? வெல்கம் டு சாப்பாய். கரெக்ட் டைமில் ஓப்பன் பண்ண. நமஸ்காரம். வணக்கம் பிரதர். My mother is supper, my father is supper, my brother also supper. Everything in the world is supper to me. நீ சொல்றது ஒண்ணு, அந்த சப்ப மூஞ்சி சப்ப நம்பலாம். பின்னாடி இருக்கிற ஜிம்பாய்ஸ் எப்படி நம்பணுங்க? மான் கொம்பு சுத்துறேன்னு அவனுக்கு காதுல பூ சுத்தி இருப்ப. இப்ப எல்லாம் சேர்ந்து உன்னை சுத்து போட போறானுங்க பார். நான் சப்பனா என்னடா சொல்லிடலாமா? வேணாப்பா, ப்ளீஸ்ப்பா. பொருளா நாமளே போட்டுடலாம். அப்படி எடுப்பா வந்துருச்சுடா. ஏய், நம்ம பொருளை குடுறா. தெரிக்க விடலாமா? சரி பேபி, நான் பாத்துக்கிறேன். எங்கடா போற? இந்த சப்ப இது வாங்கினது வெங்காயம் கூட வெட்டினதில்லை. நீயே யூஸ் பண்ணிக்க. வேலை முடிச்சிட்டப்பா. என்கிட்ட குடுக்க சொன்னடா. ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். சும்மா பேசார பண்ணி குட்டி. பாய், இப்போ நம்ம பிளான் பி என்ன பிளான்? அடுத்து வந்து பவுன்சர்கிட்ட நம்ம அடி தான் வாங்க போகிறோம். அதான் சேரை விஸ்தாரில் சேர் மேலே காலை வச்சு அடுத்து கேப்டன் கிக்கு தான். எதுக்கு கத்தி வச்சு ரைட் பண்ணுறான்? பேரிகார்டை எடுத்து வச்சுட்டேன். என்ன பண்ணலாம் பாய்? தெரிச்சு ஓடலாமா? கேட்கலாமா? யூக்குள்ள ஓடனே என்னால ஓட முடியல. நீங்க பாத்து போங்கடா. போங்கடா அந்த பக்கம். வாக்கிங் ஒரு வயசுல டாக்கிங் போட போறாங்களே. பாய், வாங்கடா டேய். வாங்கடா. பாபு நீ இப்படி போ. புலி நீ அந்த பக்கம் போ. சரி பாய். மாட்டினியா? சத்தராணி நீங்க போங்க மாப்ள. நீங்க போங்க மாப்ள.
சுபியா தேவையில்ல மனோஸ்தர் உயிரை விட்டுறாத என்னடா நான் என்னவோ பயந்து போய் என் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஓடி ஒளிஞ்சேன்னு நினைச்சியா? எங்க ஆளு நிச்சயமா ஒரு நாள் நைனாவா திரும்பி வருவார். அதை பாக்குறதுக்கு தாண்டா ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தேன். மாப்பிள்ள புறப்படுங்க மாப்பிள்ள. ஏய் நெருங்காத. சுபியாண்ணே வந்துருங்கண்ணே, போயிடலாண்ணே. நான் எதுக்கு? அதான் நீங்க இருக்கீங்களே. எனக்கு எனக்கு இனிமேல் அவ்வளவுதான். சுபியா மாப்பிள்ள நீங்க புறப்படுங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள போயிருங்க. ஏய் மாப்பிள்ள எவன் நம்புறானோ இல்லையோ நான் நம்புறேன். நீதான் அடுத்த நைனா. படா துரோகி. எதுக்கு சுபையா உனக்கு இந்த வேண்டாத வேலை? காப்பாத்தி தன்னடா விட்ட. உன்ன மாதிரி காட்டி கொடுக்கலையே. எவன் நம்புறானோ இல்லையோ நான் நம்புறேன். நீதான் அடுத்த நைனா. என்னடா சப்ப, சுபையா செத்தா தாஸ் கண்டிப்பா வருவான்னு சொன்ன, எங்க காணோம்? அட நீ வேற நைனா, அந்த ஆள் தான் உண்மையான சப்பன் இப்பதான் தெரிது. பழக்கம். அவன் சாவையை என்ன ஒளிஞ்சிருந்து பார்க்க வச்சுட்டானுங்க. சண்முகம், நம்ம கூப்பிட்டான மாளுங்க எத்தனை பேர் வருவாங்க? இன்னைக்கு நைட்டே செஞ்சிடலாம். நாம நினைக்கிற மாதிரி இல்லை தாஸ். எல்லாம் 18-19 வயசு பசங்க. ஏரியா ஃபுல்லாக வச்சிருக்கான். சும்மாலாம் செய்ய முடியாது. அவங்க அப்பனையே நான் தாண்டா போட்டேன். நீ தனியா செய்யலையே தாஸ். அதுக்கு பெஞ்சமினை கூட்டின்னு வர சொல்றியா? ஏரியா நிலைமை சரியில்லை தாஸ். அன்னைக்கு அவங்க அப்பனை போட்டு தடுத்து கூட பெஞ்சமின் தானே ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தா. நீங்க 2 பேரும் பழைய மாதிரி ஒண்ணா நின்னீங்கன்னா அவனை போட்டுடலாம் தாஸ். நான் கூட கேள்விப்பட்டேன், பெஞ்சமின் ஆயுள் தண்டனை முடிஞ்சு ரிலீஸ் ஆக போறானா. அவன் ரிலீஸ் ஆனா என்ன, நான் கூப்பிட்டா வரவா போறான்? எனக்கு சண்டைலாம் செய்ய தெரியாது. அதனால முடிஞ்சது எங்க அப்பனை என்னால கூட்டு வர முடியும். எண் 786 ஆயுள் தண்டனை கைதி பெஞ்சமினுக்கு இன்று விடுதலை. Happy birthday to me. Happy birthday to me. Ayushman Bhava. என் நண்பன் வர்றான். என் நண்பன் பெஞ்சமின் வர்றான். அவனுக்கு உன்னையெல்லாம் பார்த்தா அடையாளம் தெரியுமோ என்னமோ எனக்கு தெரியாது. ஆனா என்னை பார்த்தா கட்டி பிடிச்சி கதறுவான். நீ ஒன்றும் தப்பா நினைச்சுக்காத. பெஞ்சு, இனிமேல என்ன அப்பா கிப்பான்ல கூப்பிடக்கூடாது. Year after you have to call me bro only. இவன் யாரா அழுதினேங்கிறா? பெஞ்சு பெஞ்சாது சேராது. யாரா என்ன அடையாளம் தெரியலையா? பெஞ்சு யாரா இந்த கேள்வி? கட்டி பிடிப்பான்லாம் சொன்னியடா. சரி அதெல்லாம் விடுப்பா. எப்படியோ அப்பா ஆசைப்பட்ட மாதிரி கீபோர்ட்லாம் வாசிச்சு படிப்படியா மியூசிக் டைரக்டர் ஆகி கரண்ட்ல பெரிய ஹீரோவா இருப்பியே. இல்லப்பா, நான் ராயபுரம் தாஸ் பண்ண கட்டி ராயபுரத்துக்கே நைனா ஆயிட்டேன். நைனா ஆயிட்டியா? டேய், நான் சாதிக்காத நீ சாதிச்சிட்டா. चीज बड़ी है मस्त मस्त अरे चीज बड़ी இருப்பா, நான் சொல்றத கேளுப்பா. ஏய் ப்ரோ, யோ சேர் பக்கத்துல வரைக்கும் போயிட்டேன். ஆனா நான் உட்கார்றதுக்குள்ள வேற ஒருத்தர் நடுவுல பூந்து உட்கார்ந்துட்டான். அதானே பார்த்தேன். நம்ம குடும்பத்துக்கே உண்டான ஒரு சாபக்கேடு. கண்ணுக்கு முன்னாடியே சேர் தெரியும், உட்கார முடியாது. சரி இப்ப நான் வந்துட்டேன்ல, உன்னை நைனா வாக்குறேன்டா. ஆமா, மம்மி எங்க? எல்லாரும் ஏரியா உள்ள ஒரே வீட்ல தான் ஒளிஞ்சிட்டு இருக்கோம். ஏண்டா தாசுகிற வீட்ல அம்மாக்குது? ஆமா. ஓ மை காட், சாவித்திரிய கொண்டு போய் சாக்கடியில விட்டுக்கிறீங்களாடா? உடனே கிளம்பலாம்டா. பெஞ்சு, இந்த மாதிரி அடையாளம் இல்ல. சாவடிச்சிடுவேன். இந்த மீசியால உன்னை விடுறேன். ஓடிக்கிற வண்டி ஆயிடுறா. தாசி